இயற்கை, விவசாயம், தற்சார்பு மற்றும் உற்பத்தி துறையில இருக்கும் நண்பர்கள் உங்களுடைய பொருட்களையோ, வியாபாரத்தையோ எங்களுடைய சேனல்ல இலவசமா விளம்பரம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சென்னை நகர்ல ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தேடலுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் நம்ம மேடவாக்கத்துல இருக்கிற வரம் எட்டர்னல் பிளஸ். ஆர்கானிக்கா விளைவிக்கப்பட்ட காய்கறிகளாகட்டும், ஹோம்மேட் மசாலாஸ் ஆகட்டும், பாரம்பரிய அரிசி வகைகள், செக் எண்ணெய்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. மேடவாக்கத்துல இருக்கிற இவங்களுடைய கடையை போய் டைரக்டா விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா eternalblissstore.in அப்படின்ற இவங்களுடைய வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் செஞ்சுக்கலாம். முட்டையுடைய விலையானது கடந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து குறைஞ்சி வருது. நாமக்கல், சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல கோழி பண்ணைகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால இந்த மாவட்டங்கள்ல முட்டை உற்பத்தியானது அதிகம். பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு முட்டையுடைய விலையானது பாத்தீங்கன்னா ₹4.90 அப்படின்ற அளவுல விற்பனை ஆயிட்டு இருந்தது. அதுவே பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு 30 பைசா குறைஞ்சி ₹4.60 விற்பனையாச்சு. மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு மேலும் ஒரு 40 பைசா குறைந்து முட்டையுடைய விலையானது ₹4.20 ஆயிடுச்சு. அங்க இருந்து ஒரு 20 பைசா 30 பைசான்னு குறைஞ்சி ஒரு முட்டையுடைய விலையானது பாத்தீங்கன்னா ₹3.80 விற்பனை ஆயிட்டு இருக்கு. கடந்த 5 நாட்கள்ல ஒரு முட்டையுடைய விலையானது ₹1.10 அப்படின்ற அளவுல குறைஞ்சி இருக்கிற காரணத்தினால கோழி பண்ணை உரிமையாளர்கள் கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு நாள் தாங்க சிலிண்டருக்காக மாதம் 1000 2000 செலவு பண்ண போறீங்க? நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் தயாரிக்கும் புகையில்லா அடுப்பை வாங்குங்க. உங்களுடைய கேஸ் சிலிண்டர் பில்ஸை மிச்சப்படுத்துங்க. ஒரு பக்கம் பங்கு சந்தை எப்படி தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சரிவு தான் இந்த முட்டையுடைய விலையும் சந்திச்சு வருது. எரியிற எண்ணெயில நெருப்பு ஊத்துற மாதிரி நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவிலையும் பறவை காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தகவல்கள் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.